மகராஜன் மனைவியான பொன்னுருவி பார்ப்புகளும் பொன்னுருவி அம்மைதாரும் பாவினையாய் தவமிருந்து பெற்ற மைந்தன் தீர்வுகளும் சிவனடைந்த பெருமாளாரும் காசினியில் வந்த கதை என்னை கூற சார்புகளும் மதன கம்பீரான் கணபதியில் சரணம் காப்புதாமே நாடதிலே நாடதிலே அந்த நாடதிலே நல்லவனே சிமையிலே சிமையிலே நாடானே நாடதிலே 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 அந்த பெண்காசி நாடானதிலே ஆனதிலே தேசமானே தேசத்திலே 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 தென்காசி நாடதிலே நாடதிலே செண்பகமாக ராஜனமோ 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 அவன் சிறப்புடனே ஆண்டு வாரான் ஆண்டு வாரான் மகராஜனமோ ராஜனமோ அந்த ராஜனமோ புடனே ஆண்டு வரான் ஆண்டு வரான் சிவளமாவன் தங்கையேறை அவன் சிறப்புடனே சிவனமார்பன் மங்கை சிறப்புடனே நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மலை ஒளியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசுகிற நாடு ஆமா தென்காசி நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே ஆண்டு வருகின்றான் செண்பக மகராஜன் ஆமா இவன் அப்படியே சீவனமார்பன் என்று சொல்லக்கூடியவனுடைய தங்கியான பொன்னுருவியை திருமணமானது செய்கின்றான் சரி இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் ஆண்டவனுடைய அருளால் எல்லா குழந்தை எல்லா செல்வங்கள் இருந்தும் ஆமா அதனை ஆண்டு அனுபவிப்பதற்கு குழந்தை செல்வம் முக்கியமான செல்வம் ஆமா அந்த செல்வமானது இல்லாத காரணத்தினால் பார்த்தாள் இந்த பொன்னுருவி வெண்கொடியான் தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகின்றார் என்ன சுவாமி என்னை 12ஆம் திருவயது பாரதிய மாலையேற்றே வயதாச்சே 32 வயதாச்சே நான் கொள்ளுமலடாய் இருக்கின்றேனே 32 வயதாச்சி 32 வயதாச்சி குழுமலடாய் இருக்கின்றேனே பூக்கும் அந்த பருவத்திலே பூமாறி இருக்கின்றேனே காற்று நல்ல பருவத்திலே கால் மாறி போனேன் ஐயா என்னை போலே உள்ள பெண்கள் என்னை போலே உள்ள பெண்கள் எத்தனையோ பெற்றெடுத்தார் பொன்னருவி வெண்கொடையான் சொல்கின்றாள் சுவாமி 12 வயதிலே என்னை பாரறிய உலகறிய மாலைமணமானது சூடினீர்கள் ஆமா 12 வயதிலே திருமணமானது முடிந்தாலும் 16 வயதிலே பள்ளி அறைவுண்டோம் ஆமா 22 வயதான போது இளமலடாய் இருக்கின்றேன் என்று நினைத்தேன் இப்பொழுது 32 வயதாகியது முழு மலடாய் அல்லவா இருக்கின்றேன் சுவாமி 40 வயதாகியும் நாடாள ஒரு குழந்தை இல்லையே சுவாமி அப்படி என்று பற்பல தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறாள் அப்படியே செய்தும் எந்த பலனும் காணாமல் சுவாமி நான் எந்தரத்து தோழி பெண்களுடன் தவம் இருக்க போகிறேன் அப்படி என்று இந்த பொன்னுருவி வெண்கொடியாள் தவம் இருக்க போகவென்றே போகவென்றே போகவென்றே
வேண்டுமென்றே காரிகையால் புறப்படுவாள் புறப்படுவாள் காணிக்கை தான் எடுத்தேன் கனக முதல் தான் எடுத்தாள் தோழியரை கூட்டிக் கொண்டே கூட்டிக் கொண்டே வழி நடந்தாள் பொன்னூருவி பொன்னூருவி கூட்டிக் கொண்டே தவமிருந்தாவது குழந்தைக்கு வரம் வாங்கி வேண்டும் என்று காணிக்கை கொண்டெடுத்தாள். ஆமா, அதை அப்படி தலை சுவடாக கட்டிக்கொண்டு சரி காடு மேடெல்லாம் கடந்து வழி நடந்து வருகின்றாள் பொன்னுருவி. அப்படி வந்து ஒவ்வொரு கோயில்களாக தான தர்மங்கள் எல்லாம் செய்கின்றாள். காணிக்கை பொன்னை வாரி வாரி இட்டுகின்றாள். ஆமா, ஐயா பகவானே, தென்காசி நாடாளை எனக்கு ஒரு குழந்தையானது அருங்கிளையா என்று முட்டி போட்டு தவம் இருக்கின்றாள். அப்படி தந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பட்சிகள் பறவை கூட ஒரு சத்தம் போடல. ஆமா, ஒரு இலை கூட அசையவில்லையே. குமரியினை வந்து நீராடி, அம்மா பகவதி, நீயும் ஒரு பெண்ணல்லவா, நானும் ஒரு பெண்ணல்லவா. உண்மைதான். ஒரு பெண்ணுடைய கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு தானம்மா தெரியும். ஆமா, என்னுடைய நாட்டையாளை எனக்கு ஒரு பாலகனை கொடம்மா என்று வேண்டி நிற்கின்றாள். எந்த பலனும் காணவில்லை. இல்லை. அங்கிருந்து சுசீந்திரம் வந்தால் தானுமால் ஐயனிடத்திலையும் கேட்டாள். எப்பலனும் காணாமல். நாகராஜா கோவிலானது கிடந்து எப்பலனும் இல்லை. நாகராஜா, என்ன உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்றால் உனக்கு தேரும் திருக்கோபுரமும் மரமும் பொன்னால் வைத்திட மாட்டேனா? அப்படி அழகாகவே வைரத்தாலே நாகர் சிலையானது செய்து வைப்பேனே நாகராஜா என்று சொல்லி வணங்கி நிற்கின்றாள். பலனும் காணாமல் காரிகையால் மேற்கு நோக்கி போக வேண்டும் என்று அப்படியே வழிகடந்து வரக்கூடிய சமயத்தில் அழகாகவே இந்த பொன்னுருவி பெண்கொடியாள் பரபரன வழி நடந்து பார்வதியால் வரம் கடந்தாள். ஆயிலையும் தோழி மாற மலையே வீதி வர எங்கே போவோம் என்று சொல்லி பொன்னூருவி தாயவளோ நோக்கி தான் நடந்தே திருவனந்தாபுரத்தில் நோக்கி வழி நடந்தே நோக்கி வழி நடந்தே திருவனந்தாபுரத்தில் பார்த்தாள் வன வேதனையோடு வழி நடந்து வரக்கூடிய சமயத்திலே தோழிமார்கள் தன்னுடனே அப்படி பரபரன வழி நடந்து திருவனந்தாபுரத்திலே வந்தாள். ஆமா, அனந்த பத்மநாப சுவாமியுடைய ஆலயத்திலே மந்திதவம் இருந்தாள். எப்பலனும் காணாமல் அங்கிருந்து இனி தோழிமாரிடத்திலே சொல்கிறார்கள், தோழி பெண்களே, எந்த பலனுமே காணாத காரணத்தினால் நான் மலை வெளியே சென்று மாண்டு விட போகிறேன். அம்மா, நீங்க நம்முடைய அரண்மனைக்கு தென்காசி நாட்டிற்கு போய்விடுங்கள். அப்படி என்று இந்த தோழிமார்களிடத்திலே சொல்லக்கூடிய சமயத்திலே இந்த தோழிமார்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். அம்மா பொன்னுருவி தாயே, என்ன நாங்க செத்தாலும் உங்களோட உங்களோட இந்த தோழிமார்கள் அம்மா பொன்னுருவி தாயே, அம்மா ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டமா புறப்பட்டுறோம். அங்க போகும்போது இப்ப நீங்க இல்லாம எங்களால வாழ முடியுமா? நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஊரிற்கு சென்றோமே. ஆனால் உங்களுடைய மன்னவன் யாருடைய முகத்தை பார்த்து மன அமைதி கொள்வார்.
நீங்கள் இல்லை என்று சொன்னாலே அவரால் இருக்க முடியாது. ஆமா தவமிருக்க ஓனவளை காணவில்லை என்று சொன்னால் உங்கள் கணவன் ஏங்கி விட மாட்டாரா? உண்மைதான். அது மட்டுமில்லை, உங்களோடு தான் நாங்களும் வந்தோம். நீங்கள் வந்தால் தான் நாங்களும் செல்வோம். அப்படி மலை வழியை சென்று மாண்டு விடலாம் என்று வருகின்ற போது மலையே ஒரு மலங்குரத்தியானவள் இவர்களை கண்டு தேனும் தெரிமாவும் கொடுக்கிறாள். ஆமா அப்பொழுதுதான் மனதிலே எண்ணுகின்றாள். என்ன நினைத்தாள்? மலங்குரத்தி என்று சொன்னாலே நம்மளுடைய முகத்தையும் பார்த்து நம்மளுடைய கைக்குறியை பார்த்து ஆமா நம்மளுக்கு என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, என்ன குறையோட இருக்கிறாங்க ஆமா அப்படி என்பதிலே அழகாகவே சொல்லுவார்கள். ஏன்னா இவ பிள்ளை இல்லாம ஒவ்வொரு கோயில் கோயிலா தவம் இருந்து ஒன்றுமே கிடைக்காம முகமாடி இருக்கின்றாள். ஆமா, அம்மா உனது வலது கையை தாடி என்று சொல்லி சொல்லி அப்படியே தன்னுடைய குறிமுகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆமா தன்னுடைய தெய்வங்களை எல்லாம் எப்படி அழைக்கிறார் வாருங்கள். எப்படி எப்படி பள்ளிக்காக வேங்கை மரமானவடி வேளா, பள்ளிக்காக வேங்கை மரமானவடி வேளா, வள்ளியம்மா என்போரிக்கு வந்துதவ வேணோ, பள்ளியம்மா என்போரிக்கு மலையில் வெள்ள தெய்வாதையே மாடம் நம்புறானே, மலையில் உள்ள தெய்வதையே மாடம் நம்புறானே, வந்தேதான் என் கோரிக்கை உண்மை ஏது சொல்வாய், வந்தேதான் என் கோரிக்கை முன்னடந்து செல்வாய், அத்திமுக நாயகருக்கு வித்தளந்து வைத்தே, அத்திமுக நாயகருக்கு வித்தளைந்து வைத்தே, அருமையாக ஐந்து கரத்தோடே பிள்ளை எல்லா மனச்சடவு மெத்த உண்டு தாயே, பிள்ளையினால் மனச்சடவு நித்த உண்டு தாயே பொன்பணங்கள் இல்லை என்றே கவலை இல்லை தாயே, வரும்பொழுது உன் கணவன் விளக்கினது உண்டு, வரும்பொழுது உன் கணவன் விளக்கினது உண்டு, மலையில் வழக்கு வெளி சொன்ன தேவம் உண்டு, வரும்போது வழக்க வெளி சொன்னதுவும் உண்டு, இடதிலே விளக்கிருக்க வெளியிலே தீ தேடி, வீட்டுக்குள்ளே விளக்கிருக்கு வெளியிலே தீரேறி, கண்டு உன்னாய் கொண்டாளுடைய ஒன்றுவர் ஆண்ட பண்டு முன்னால் நான் உரைத்த குறிவகை கீழாய், என்று சொல்லி மனங்குறத்தி வெண்ண வேல உரைத்தே, பக்தியுள்ள கோவிலிலே சக்தி உள்ள தெய்வம், பக்தியுள்ள கோவிலிலே சக்தி உள்ள தெய்வம், உலகாண்ட மகமாயி பகவதியால் தமக்கே, உலகாண்ட நாயகியால் பத்திரகாளி உண்டு, கோவிலமை நான் கட்டி திருபூஜை செய்தார், கோவிலும் நான் கட்டி குடமுழுக்கும் செய்தார், இப்படினை செய்ததொன்னால் குழந்தை எது உண்டு, இப்படி நீ செய்தாயனால் குழந்தையுட உண்டு, என்று அந்த மலங்குறத்தி நல்ல குறி சொல்ல, வார்த்தை கேட்டு பொன்னொருவே மலமுகர்த்து சிரிப்பாய், பாட்டை கேட்டு மலங்குரத்தி போடி போடி பாரி பணம் கொடுத்தா, அப்படியே பார்த்தாள் இந்த மலங்குறத்தி பெண்ணானவள். ஆமா நீ வலது கையை தாடி என்றாள். அம்மா என்னம்மா? கண்ட கண்ட கோவில் எல்லாம் சென்று கிடந்தவும் செய்தாய், உண்மைதானம்மா. உனக்கு பொன்பொருள் இல்லேன்னு எந்த கவலையும் இல்லை, அது பொன் பொருள் நகை நட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லையம்மா. ஆனால் பிள்ளை இல்லா சடவாரி முகமாடி வந்திருக்கின்றாய். என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே தாயே. அம்மா என்ன வரும் பொழுது உன்னுடைய கணவன் உன்னை போக வேண்டாம் என்று சொன்னார். ஆமா
நாடறியாத தேசமறியாத அதாவது காடு மேடெல்லாம் உன் பாதம் நடக்க வேண்டுமா பெண்ணுருவி நீ போகவே வேண்டாம் அம்மா. அம்மா, என்ன வீட்டுக்குள்ளேயே விளக்கெரிய வெளியில தீ தேடி யாராவது அலைவார்களா? என்னம்மா சொல்றீங்க? பண்டு முன்னால் உன்னுடைய காரணவர் ஆண்ட தெய்வம் பக்தியுள்ள கோவிலிலே சக்தியுள்ள நாயகியால் பத்திரகாளி உண்டு. சரி, கோவிலானது இடிவிட்டு கிடக்கின்றது. ஆமா, கோவிலானதை கட்டி முடித்து முந்திதவம் மேந்தி நீ தவமானது இருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு குழந்தை உண்டு. சரி, ஆனால் பிறந்தாலும் முந்தனுக்கு முழுதும் பிள்ளை கிடையாதம்மா. அப்படியானால் துவரை வண்ணான் வண்ணாத்தியாரே. சரிதான். அந்த வண்ணாத்தி அறந்தலைக்கு ஆசை உண்டு, உன்னுடைய மகன் இறப்பார். ஆமா, பெரும் வச்சிரமணி மண்டபத்திலே வண்ணாத்தியை சிறை எடுத்து சரிதான். உன்னுடைய மகன் இறப்பது நிச்சயம். அப்படி என்று கொதி சொன்னால் வாருங்கள். அந்த நேரத்தில் நினைக்கின்றாள் இந்த பொன்னுருவியானவள். என்ன நினைத்தாள்? அதாவது நம்முடைய மலடு நீங்குவதற்காகவாது ஒரு குழந்தையானது பிறக்கின்றது என்று மனதிலே சந்தோஷம் கொண்டாள். அடியே அம்மா குரத்தி பெண்ணை, நீ சொன்ன குறியானது எனக்கு உண்மையாக இருந்து விட்டது என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு பொன் பொருள் வேண்டுமானாலும் இப்ப தருவது மட்டுமல்லாமல் பிறகு ஏராளம் பொன் பொருள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி அப்படி அழகாகவே இப்பம் குறி சொன்னதற்காகவே பொன் பொருளை வாரி கொடுக்கின்றார். அப்படி தோழி பெண்களுடன் வருகின்றால் கங்காசிபதிக்கு மன்னவனிடத்திலே சொல்லி கோவிலானதை கட்டி குடமலுக்கு நடத்தி முந்தி தவமானது இருக்கின்றாள் இந்த பொன்னுருவியானவள். அந்த நேரத்திலே கடுமையாகவே இப்படி இரண்டு பேரும் தவம் இருக்கக்கூடிய சமயத்தில் தவம் இருந்த அன்று இரவு தன்னுடைய அகரத்திலே வந்து அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த பொன்னுருவி கனவிலே பற்பல கனவுகளானதை காண்புகின்றார். எப்படிப்பட்ட கனவுகள்? தெய்வலோக பொற்கிளிதான் பொற்கிளிதான் அவள் தோளதிலே இருக்க கண்டாள் இருக்க கண்டாள் தெய்வலோக பொற்கிளிதான் பொற்கிளிதான் தோளதிலே இருக்க கண்டாள் இருக்க கண்டாள் நாகமந்தே மடிதனிலே 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 தானேறி அமர கண்டாள் அமர கண்டாள் நாகமந்தே மடிதனிலே 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 தானேறி அமர கண்டாள் அமர கண்டாள் உடுமையோடே தேங்காயதே தேங்காயதே கைதனிலே இருக்க கண்டாள் உடுமையோடே தேங்காயதே தேங்காயதே கைதனிலே இருக்க கண்டாள். தெய்வலோக பொற்குழி ஒன்றானது அப்படி வந்து தோளிலே வந்து அமரும்படியாக கனவு கண்டாள். அப்படியே நாகமன்று படமெடுத்து இவளுடைய மேலே ஏற கண்டாள். மந்திரவாள் உரைகளை திகையிலே கொடுக்க கண்டாள். உடம்பையோடு தேங்காய் தன் கையிலே இருக்கும்படியாக கனவு கண்டாளா? கண்ட கனவுகளை எல்லாம் கணவனிடத்திலே சொல்கின்ற போது கணவனிடத்திலே சொல்லும் போது கணவன் சொல்கிறான், எம்மா பொன்னுருவி, என்ன இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அம்மா. இந்த கனவு எல்லாம் குழந்தைக்கான கனவுதான். இந்த குழந்தை கனவு கண்டதினால் கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். சரி, அப்படி என்று இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த பொன்னுருவியானவள் கர்ப்பமாகிறாள். கர்ப்பமானது அவள் வயிற்றிலே எப்படி உதிக்கின்றது? கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளர கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளர காணாதிரு மாதம் அவர்களுக்கு ஒளி வீச காணாதிரு மாதம் மதிகளுக்கு ஒளி வீச மூன்றானதர் மாதம் பொட்டு நிறம்போல் மெலியானாள் நான்கானதர் மாதம் நம்மை பழம்போல் மெலியானாள் நாலானதர் மாதம் நம்மை பழம்போல் மெலியானாள் ஐந்தானதர் மாதம் ஐந்தானதோர் மாதமதிலே அலமயிரே சூழானா ஆறானதர் மாதம் அருவருப்பான் ஆவருப்பான் ஏழானதர் மாதம் இழல் போல இருக்குதென்றாள் வயிறும் இடவயிறும் கடவயிறும் ஐயோ எட்டானதர் மாதம் திட்டமிட்டாய் வருகுதென்றாள் எட்டானதர் மாதம் திட்டமிட்டாய் இருக்குதென்றாள் ஒன்பதான மாதம் அந்த உடையவரை தொழுதாள் ஒன்பதான மாதம் உடையவரை நெஞ்சமென்றாள் பத்தாவது மாதத்திலே பாவையர்க்குமே நொந்திடுமாமே அப்படியே மாதங்கள் 1, 2, 10
முழுமையாக தீர்ந்து 10 மாதங்கள் தீர்ந்ததும் மருத்துவதியை வரவழைத்தார்கள். மருத்துவதியானவள் முக்குலத்து எண்ணெயை வாங்கி மேனியிலே போட்டு கடவுளுடைய சமயத்தில் எண்ணெய் வாடையே பட்ட போதே எண்ணெய் வாடை பட்ட போதே இலகுதல்லோ மேனியெல்லாம் இலகுதல்லோ சூரக்கனே குடமுடைய சூரக்கனே குடமுடைய தூதையர்கள் பிடித்திருக்க பிடித்திருக்க கண்ணி நல்ல குடமுடைய கண்டாளே மருத்துவத்தாய் கண்ணினல்ல குடமுடைய கண்டாளே மருத்துவத்தாய் கைப்பேடியாகவல்லோ கைப்பீடியாகவல்லோ காரிகையாள் தான் பிடித்தாள் காரிகையாள் நான் பிடித்தாள் கண்ணமுடன் அவள் வயத்தில் குழந்தை வந்து பிறந்திடுமாமே பாலகன் வந்தே நிலத்தில் பிறக்க பாலகன் வந்தே நிலத்தில் பிறக்க கொடியாளோ மயங்கியே விழுந்தாள் ஐபதியாளோ மயங்கி விழுந்தாள் உசாமல் செயலையை கட்டி இறக்கி உசாமல் செயலையை கட்டி இறக்கி கும்பகடிக்கு மருந்து கொடுத்தாள் கும்பகடிக்கு மருந்து கொடுத்தாள் அறையிலே செயலையை கட்டி இறக்கி அறையிலே செயலையை கட்டி இறக்கி ஆயிலை மடவார் போரிட நேரம் ஆயிலை மடவார் போரிட நேரம் ஒரு வனம் உண்டு பொழிந்தாள் ஒன்றுமில்லை என்றாள் ஒன்றுமில்லை என்றாள் மோதிரம் பொழிந்தாள் உன்கை மோதிரம் பொழிந்தாள் கப்பை கழற்றி பொழிந்தாள் கப்பை கழற்றி பொழிந்தாள் பொழிமதை மருத்துவத்தாள் பொழிந்த பொழிமதை மருத்துவத்தாள் பட்டணமாய் கட்டியவள் இல்லத்தில் போக ஒட்டனமாய் கட்டியவள் இல்லத்தில் போக மங்கையர் மடவார் ஒன்றாக கூடி மங்கை மடவார் ஒன்றாக கூடி சந்தோஷமாகவே குழந்தை இருந்து தாளாட்ட வேண்டும் என்றாரே ஆரிரேரி யாராரோ ஆரிரேரி ஆராரோ ஆரியேரி யாராரோ கண்ணை ஆரினேரி ஆராரோ கண்மணியே மார்படகா ஆரியேரி யாராரோ ஆரியேரி ஆராரோ தாலாட்டி சீராட்டி தாலாட்டி நீராட்டி பொன்னையுடன் வட்டுவாரா உண்மையுடன் நடத்துவாரா பாலோட்டி நீராட்டி பாலூட்டி நீராட்டி பாசத்தோடு வட்டுவாரா பாசத்துடன் நடத்துவாரா ஆருடைய பேரிடவோ ஆருடைய வேரிடவோ அருமையுள்ள மகனாட்டே அருமையுள்ள பாலனுக்கு மன்னமுள்ளோர் பேரிடவோ உள்ளமுள்ளோர் வேரிடவோ மூதாக்கள் பேரிடவோ மூதாக்கள் வேரிடவோ மாமன்மா பேரிடவோ மாமன் மார் வேரிடவோ மைத்தனம்மா பேரிடவோ மைத்துடன் மாறுவனிடவோ எந்தையனே பெண்களெல்லாம் தேவன்களெல்லாம் முத்தனந்த பெருமாள் என்றோ முத்தனஞ்ச பெருமாளென்றோ முதலனந்த பெருமாள் என்றோ திகழனஞ்ச பெருமாளென்றோ பொருளனந்த பெருமாள் என்றோ பொருளனஞ்ச பெருமாளென்றோ பொன்னனந்த பெருமாள் என்றோ பொன்னனஞ்ச பெருமாளென்றோ சிவனனந்தே பெருமாள் என்றோ பெருமாளென்று இவர் அழைத்த பெருமாளிலே சிறப்புடன் பெயராம சூட்டினாரே இனி சப்பானி மாட சுவாமியுடைய கதையை பாடுகின்றோம்.